ஓம் நமோ வெங்கடேஷாய. எல்லாருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வைகுண்ட துவார தரிசனத்தில் முதல் 3 நாட்களுக்கான குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைன்லேயே நமக்கு பிடிச்ச நல்ல தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாவோ இல்லை ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோ புக் பண்ணிக்கிட்டு திருப்பதி பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் செய்துட்டு வரலாம். இதோட அப்டேட் இப்போது டிடிடி போர்ட்டல் ஆப்லலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். வைகுண்ட துவார தரிசனமில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நேற்று என்னோடய ஃப்ரெண்டு செலக்ட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அவங்க எந்த டேட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, ரூட் கைட் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே எஸ்எம்எஸ்லேயே தர்ஷன் டிக்கெட்டும் ஒரு லிங்காக அனுப்பிச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலே தர்ஷன் டிக்கெட் வந்துடுது டவுன்லோட் ஆப்ஷனோட. ஸோ செலக்ட் ஆனவங்க உங்களுக்கும் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். எஸ்எம்எஸ் வரலன்னா ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த மொபைல் நம்பர்லேயே லாகின் செய்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலேயோ புக்கிங் ஹிஸ்ட்ரிலேயோ போய் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் அதில் கூட நம்ம டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நேற்று செலக்ட் ஆனவங்களுக்கு இன்றைக்கி அனுப்புகிறாங்கன்னா செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்துடும். இல்லைனாலும் நம்ம லாகின் செய்தும் டவுன்லோட் செய்துக்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. ரூல்ஸோட சேர்த்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். ஸோ இதை ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டாங்க. அக்காமடேஷனோட சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. தர்ஷன் அண்ட் அக்காமடேஷன் கோட்டா டு த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனாஸ் ஃப்ரம் 2nd to 8th Jan, that is வைகுண்ட துவார தர்ஷனம் பீரியட் will be available for booking with effect from 5th December 10 AM சொல்லிட்டு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மகா லகு தர்ஷன் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. லகு தர்ஷன் அப்படின்னா கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கிறது. ஜென்ரலாக நம்ம ஸ்ரீவாணி தர்ஷன் டிக்கெட் 10,000 ரூபா டொனேஷன் பே பண்ணுறப்போ ஒரு 500 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ தட் 10,500 ரூபா பே பண்ணி பெருமாளை கிட்ட போய் சேவிக்கலாம். அது லகு தர்ஷன். துவார தரிசனம் டேஸில் நம்ம புக் பண்ணுறப்போ 10,000 டொனேஷன் பே பண்ணணும் ஒருத்தருக்கு. அதுக்கு ஒரு 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அதாவது டொனேஷன் பே பண்ணி முடிச்சுட்டு டோனார் ப்ரிவிலேஜஸ் கிளிக் பண்ணி புக் பண்ணுறப்போ கேலண்டரில் டேட் எல்லாம் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறப்போ 300 ரூபா தான் கேட்கும். ஸோ மொத்தம் 10,300 ரூபாய். இது மகா லகு தர்ஷன் அப்படின்னா பங்காரு வாக்கில் ஜெயன் விஜயன் வரைக்கும் சேவிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும். இருந்தாலுமே பெருமாள் நல்லா பளிச்சுன்னு தெரிவார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ணுறாங்க. மகா லகு தர்ஷன் சொல்லிட்டும் சொல்லிட்டாங்க. 10,300 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெயன் விஜயன் வரைக்கும் தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. மற்ற தர்ஷனத்தில் அதாவது 300 ரூபா தர்ஷனம் இருக்குது, டைரக்ட் சர்வ தர்ஷனம் இருக்குது. அதிலலாம் போனால் க்ரௌடு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸை அனுமதிக்க மாட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் நம்ம புக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை சேம் சாயந்தரம் 4 மணிக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் ஈஸியாக நம்ம லைனில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 10,300 ரூபா ஒருத்தருக்கு. நம்ம 2 பேருக்காக புக் பண்ணுறப்ப தான் அக்காமடேஷன் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒரு லாகின்லேருந்து 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக துவார தர்ஷனத்துக்கு உண்டான புக்கிங் பற்றினது செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு உண்டானது. அடுத்து வைகுண்ட துவார தரிசனத்தோட 300 ரூபா ஸ்பெஷல் இன்டிகேஷன் டிக்கெட் டிசம்பர் 5ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் புக் ஆகும். அக்காமடேஷன் துவார தரிசனத்துக்கு இன்னும் அதை பற்றி சொல்லலை.
சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். எந்த டீட்டெயில்ஸும் ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு அக்காமடேஷன் பற்றி இது வரைக்கும் இல்லை. நேற்று கால் பண்ணி கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு நேரில் பண்ணுற மாதிரி இருக்கும்னாங்க. பட் இருந்தாலும் இதை பற்றின அப்டேட்ஸ் அஃபிஷியலாக டிடிடியில் சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். பட் தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைன்லேயே ஸ்பெஷல் வண்டி தர்ஷன் டிக்கெட் மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி. இந்த டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அக்காமடேஷன் பற்றி அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்து தீர்ந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷத்துலேயே ரொம்ப நேரம் ஆறுது கிடையாது. ஸோ டைரெக்டாக கூட நம்ம ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால கோட்டா கம்மியாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீர்ந்துருச்சு. டோனாஸுக்கு உண்டான தர்ஷனமும் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதமும் பௌர்ணமி கருட சேவை கிடையாது, அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அடுத்த மாதமும் இருக்காது. அத்தியாய நட்சத்திரப்போ ஜென்ரலாக பௌர்ணமி கருட சேவை இருக்காது, அதனால சொல்கிறேன். அண்ட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் துவார தரிசனத்தப்போ 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் 10 நாளுமே கிடையாது. வேறு எந்த தரிசன டிக்கெட்டும் டோக்கனும் கிடையாது. ஒன்று விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 300 தர்ஷன், டோனார் தர்ஷன் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நேர்லனா டைரக்ட் சர்வ தர்ஷன், வேறு எந்த தர்ஷனமும் கிடையாது. ஏன்னா குழந்தைகள் தர்ஷனம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. கம்ப்ளீட்டாக துவார தர்ஷனம் டேஸ் இல்லை கேன்சல்டு டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும். டிசம்பர்லேயே 29ஆம் தேதிக்கு 300 தர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா இங்கே அப்டேட்டில் கூட 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும் துவார தர்ஷனத்துக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். எஸ்எம்எஸ் செக் பண்ணிக்கோங்க. டிப்பில் செலக்ட் ஆனவங்க. தேங்க்யூ.